அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மோசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் நமது பயணம் ஈரானை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் அடுத்தடுத்த அறிவிப்புகள், அடுத்தடுத்த பரபரப்புகள், அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன, அதான் நம்ம தெளிவாக கொஞ்சம் டீட்டெயிலாகவும் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. சில நேரத்தில் ட்ரம்ப் அவர்கள் ஆன் த வே, இந்த மழை காலங்களில் உதவி செய்வாங்கள்ல, மழை நிவாரண உதவிகள் ஆன் த வேன்றாங்கள்ல, அந்த மாதிரி நாங்கள் ஆன் த வேன்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் ஏற்பட்ட பரபரப்புகள். இன்றைக்கி என்னென்னா, அவர் அறிவிப்புக்கு அப்புறம் திடீர்னு லைட்டாக கொஞ்சம் 4.6 ரிக்டர் அளவுகோலில் பதிவாயிருக்கு. ஒருவேளை சம்பவத்தை செஞ்சு விட்டுட்டாங்களா ஈரான் தரப்பில், அணு ஆயுத சோதனை செஞ்சுருப்பாங்களான்ற இன்னொரு ஆங்கிளையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா நம்ம இதே மாதிரி தான் பாகிஸ்தான் விவகாரத்தையும் நம்ம பேசணும் நம்ம. ஸோ வாங்க, நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. நமது பயணம் நேராக ஈரானுக்குள்ளே போகலாம். ஸோ ஈரானுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு, நம்ம ஈரானுக்கு பயணம் பண்ணுவதற்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். அனைவருக்கும் இனிய தை திருநாள், போகி வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுங்கள் இந்த பொங்கல் செலிப்ரேஷனை. ஒரு சில ஒர்க் இருக்கிறனால இன்றைக்கி மதியத்துக்கு மேலே தான் ஊருக்கு நானும் போகிறேன். மிகப்பெரிய அளவுக்கான செலிப்ரேஷன்ஸ் அங்கே காத்துட்ருக்கு. ரொம்ப சேஃபாக ஊருக்கு பயணம் பண்ணுங்கள். திரும்புகிற பக்கம்லாம் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ஒட்டுமொத்த பஸ்ஸு, காரு, பைக் எல்லாமே ரோடுக்கு வந்துடுச்சு. அதனால் இவ்வளோ டிராஃபிக்கை நான் பார்த்ததே இல்லை. அந்தளவுக்கான டிராஃபிக்காக இருக்குது. கொஞ்சம் சேஃபாக செக்யூராக கொண்டாடுங்க. ஹோப் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு சில பதிவுகளை நான் ஊரில் கிராமத்திலேருந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் ஒன்ஸ் அகைன் அனைவருக்கும் தை திருநாள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். முதல் நாளான போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். சிறப்பாக கொண்டாடுங்க, ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பொங்கல் செலிப்ரேஷனை. ஸோ நம்ம ஆரம்ப கட்டத்தில் ஒரு பதிவு ஒன்று வரப்போ கலகலன்னு ஆரம்பிப்போம். அது மாதிரி தைவானுக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா. தைவான் வந்து ஒரு காலத்தில் ஆவரேஜ் ரேஷியோ வந்து 4.6 வரைக்கும் குழந்தைகள் இருந்து தான் ஒரு ஃபேமிலிக்கு நார்மலாகவே. ஆனால் இப்போ 0.72 தான் இருக்கான். அதாவது ஒரு குழந்தை கூட இல்லையா, அதை விட கீழே இறங்கி இருக்கான். அதாவது உலக வரலாற்றிலே மற்ற எல்லா நாடுகளை விட மிக குறைந்த அளவுக்கு வந்து பர்த் ரேட் எங்கே இருக்குது அப்படின்னா தைவானில் தான் இருக்குன்றாங்க. மிக குறைந்த அளவுக்கு. இந்த நிலைமை போச்சு அப்படின்னா தைவானில் இதுக்கப்புறம் காக்கா கூட இருக்காதுன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இது தெரியாமல் தான் நேற்று மார்க் ரூட்டி, நேட்டோனுடைய தலைவர், என்ன அறிவிப்பு கொடுக்குறாருன்னா, சீனா வந்து தனி நாடாக போயிட்டு தைவானை பிடிக்காது, அதற்கு முன்பு ரஷ்யா இருக்கும், அதனால் நம்ம இரண்டையும் சேர்த்து எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்றாங்க. அலே கோட்டசாமி, அங்கே ஒரு ஆள் ஓடி வந்து கிரீன்லாந்தை பிடிச்சிட்டுக்கிறாரு. முதல்ல அங்கே போய் பாருங்கள். நீங்கள் சீனா வந்து தைவான் பிடிக்கிறாங்களோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம். அங்கே போய் பாருங்கன்னா இவங்க இப்போ இங்கே ஓடி வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் சீனா போய் தைவானை பிடிக்கவே தேவையில்லை. அங்கே மக்கள் தொகை இருந்தால் தான் நீங்கள் போய் பிடிக்கிறதுக்கு. வெறும் பகுதியை பிடிச்சி என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, அங்கே மக்கள் தொகை 0.6ன்றாங்க. அதை விட இன்னும் போக போக குறையுன்றாங்க. அப்போ என்ன தான் பண்ணுவீங்க நீங்களாம்? இல்லை நான் கேட்குறேன், நான் கல்யாணம் பண்ணுறீங்களா? இல்லை கல்யாணம் பண்ணி என்ன தான் பண்ணுவீங்க நீங்கள்? வெறும் 0.7% அளவுக்கு தான் பர்த் ரேட்டு. 0.6 இல்லை 0.1 குழந்தை கூட ரேஷியோ இல்லைன்றாங்க. ரொம்ப கஷ்டம் தைவான். நீங்கள் எவ்வளோ போராடி சீனா வந்துருமானா கடைசியில் நீங்களே கெஞ்சி கூப்பாடு போடுங்க. ஐயா சீனா வாங்க, எங்கள் நாட்டில் மக்கள் தொகை இல்லை, வாங்க எங்கள் நாட்டை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காலம் வெகு தொலைவெல்லாம் இல்லை. உங்களை வைத்து ஜியோ பாலிடிக்ஸ் பெரிய அளவுக்கு போயிருக்குன்னு பார்த்தா அப்படி சம்பவம் அப்படியே திரும்பிடும் போல். இந்த ஜியோ பாலிடிக்ஸில் என்னன்னாலும் நடக்கலாம் இல்லையா. அதனால சம்பவமாக கூடிய விரைவில் நாளை மறுநாளோ எடுத்துக்காதீங்க. இன்னொரு 10 decades, ஒரு 10 வருஷமோ 20 வருஷத்துக்கு அப்புறமும் இதே தைவான் சீன மக்களே வாங்க எங்களுக்கு மக்கள் தொகைக்கு ஆள் பத்தில் வாங்கன்னு கெஞ்சுவதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. அதனால் சீனா இதுக்கப்புறம் வெயிட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போ நம்ம நேராக ஈரான் கிட்ட போயிடலாம். ரஷ்யான்னு எடுத்து பாருங்கள். ஈரான் நேற்று ட்ரம்ப் அவர்கள் வேறு ஆன் த வேன்னு சொல்லிட்டாரா. முதல்ல ஒரு பரபரப்பான செய்தி. இன்றைக்கி காலையில் மொத்தம் எந்தெந்த பகுதியில் எவ்வளோ கிலோமீட்டர் டெப்த்தில் அங்கே பூகம்பம் ஏற்பட்டிருக்கு, நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் எல்லாமே 10 கிலோமீட்டர் டெப்த்தில் தான் இருக்குது. 2 நாள், 1 வீக் பிஃபோர், 1 மந்த் பிஃபோர், இதே மாதிரி 11 நாளைக்கு பிஃபோர்ன்ற மாதிரிலாம். குறிப்பிட்ட இடம் பார்த்தோம்னா ஈரானுடைய கெர்மான் ப்ராவினன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கெர்மான் ப்ராவினன்ஸ், அதை சுற்றி மற்ற பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி ரிப்போர்ட் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. அங்கங்கே அப்பப்போ 4.2 ரிக்டர் அளவுகோலில் பூகம்பம் ஷேக் ஆகிட்டுருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏற்கனவே ஒரு சில பத்திரிகைகள், ஐ திங்க் ஃபாக்ஸ் நியூஸ்லும் இன்னும் ஒரு சில உளவு தகவல்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா,
ஈரானுக்குள்ளே அணு ஆயுத சோதனையை வந்து ஆல்மோஸ்ட் அவங்க நிறைவு செய்ய போகிற கண்டிஷனில் இருக்காங்கன்னு ஒரு 4 நாளைக்கு முன்பு நம்ம ரிப்போர்ட் போட்டிருந்தோம். பட் நம்ம ஏதோ நான் அதை விளையாட்டு செய்தியாக எடுத்துக்கிட்டேன். ஏதோ இந்த போர் சூழலில் தாக்கல் நடத்துவதற்கான காரணங்களை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் இந்த 10 கிலோமீட்டர் டெப்த்து தான் அப்படின்னா அது ஏதோ சம்திங் ஹேப்பன். நம்ம ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்பு இந்தியா தாக்கல் நடத்த போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே கிரானா ஹில்ஸில் பாகிஸ்தான் வந்து பெரிய அளவுக்கான சோதனைகளை செஞ்சாங்க. அடிக்கடி நில அதிர்வு இது மாதிரி ஏற்பட்டுகிட்டே இருந்தது. ரெக்டர் அளவுக்குள்ள 4.5, 4.6, 5.1 தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. இதெல்லாம் அப்பயே நம்ம சந்தேகத்தை கிளப்பியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அமெரிக்கா சொன்னாங்க, இல்லை பாகிஸ்தான் வந்து அணு ஆயுத சோதனை செஞ்சது உண்மைதான்னாங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, நிச்சயம் ஈரான் அணு ஆயுத சோதனையை செய்து கொண்டிருக்கிறதா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தருணம். ஏன்னா நீங்கள் ஈரானுடைய எதிர்ப்பெல்லாம் சாதாரண எதிர்ப்புலாம் இல்லை. எலே அமெரிக்கா, எலே இஸ்ரேல், தொட்டுப்பார் முடிச்சிடுவோம். இனி நீங்கள் 2 பேர் தான் எனக்கு டார்கெட்டே. ட்ரம்ப்பு, இன்னொரு பக்கம் நெதன்யாகும். நீங்கள் சரியான ஆளாக இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் எதிரியை நேருக்கு நேர் சந்திக்கிறீங்க. தனியாக வாங்க, ஒத்தைக்கு வாங்க, தில்லாக இருந்தால் வாங்க, போட்டு முடிச்சு தள்ளிவிடுவோம். ஒரே ஒரு ஏரியாவில், எங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் கூட உங்கள் பேஸை நீங்கள் உயிரோடு பார்க்க முடியாது, பிரித்து மேய்ஞ்சிருவோன்ட்டாங்க நேற்று. ஒரே பயங்கரமான மிரட்டல் ஆளாளுக்கு. நேற்று ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுக்கப்புறம் ஈரானுடைய மிரட்டல்லாம் கொஞ்சம் நஞ்சில்லை. ஒருவேளை பின்புலத்தில் கோட்டாசாமி இந்த பக்கம் அணு ஆயுத சோதனை வச்சுட்டு தான் சொல்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஏற்கனவே ஹிட் அடித்ததில் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதம் அந்த இருப்பு எல்லாமே பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஹோப் இதுக்கப்புறமும் என்ன சொல்கிறது, அது நோ லாங்கர்ன்ற மாதிரி சொன்னார். இதுக்கப்புறம் தொடர்ந்து இருக்காதுன்ற ஒரு வார்த்தையை வந்து சொன்னார். பார்க்கலான்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு பத்திரிகையாளர் கேட்குறாரு, சார் ஆன் த வேன்னு சொல்கிறீங்களே உதவி, ஆன் த வேனா எந்த மாதிரி ஆன் த வே, எந்த மாதிரி உதவி அப்படின்னா, ஓ யூ வாண்ட் ஆல் சீக்ரெட், எல்லா தகவலையும் உங்ககிட்ட தெரியணும்னு சொல்லணுமா என்ன, ஐ ஆம் ஸோ சாரி அப்படின்ட்டாரு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதை இவங்க உடனே வருவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது இப்போ நடக்கலாம், நாளை நடக்கலாம். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜூலை வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஜூலையில் தான் மேபி இது நடக்குமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, வெரி ஸ்ட்ராங் ஆக்ஷன், மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுக்க போகிறேன்னு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் 11 மணிக்குங்க இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இவரை வந்து தூக்கிலிட்டாங்க. ஆல்மோஸ்ட்டு தூக்கிலிட்டாங்கன்னே சொல்கிறாங்க. பொது வெளியில் 9ஆம் தேதி கைது பண்ணுறாங்க. என்ன விசாரணை பண்ணியிருப்பாங்க, 5 நாளில் தூக்கிலிடுறாங்க. இவ்வளோ சீக்கிரமாக இது எல்லாமே அமெரிக்க தரப்பில் மிகப்பெரிய ஒரு கோபத்தை கிளப்பியிருக்கிறது. மனித உரிமை மீறல்கள் அப்பட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறது. கேட்பதற்கு ஆள் இல்லை. நேற்று இரவு கூட இஸ்ஃபஹானில் பெரிய துப்பாக்கிச்சூடு சத்தம் வந்து ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருந்தது. ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் என்ன சொன்னாங்கன்னா, அதிரடியாகவே ஐஆர்ஜிசி வந்து நிறைய பேர்த்தை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. நேற்று நைட்டு நான் மீடியாவில் நிறைய பார்த்தேன். 12,000 பேர் இறந்து போயிட்டாங்கலாம் போடுறாங்க. ஐ திங்க் 1000 பேர் 2000 பேர் அப்படின்னு நான் நினச்சேன் நான். பட் 12,000 பேர்ன்றது இஸ்ரேலினுடைய மீடியாக்களே 2000 பேர் தான் சொல்கிறாங்க. ஆனால் எந்த மீடியாவில் இவங்க பார்த்தாங்கன்னு தெரியல, 12,000 பேர் இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. 2 தரப்புலையுமே மாறி மாறி இழப்புகள் இருக்குது. ஈரானில் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசிக்குமே இழப்புகள் இருக்குது, அவங்க பொதுமக்கள் சார்பாகவும் வந்து இழப்புகள் இருக்குது. அவங்க ஒரே கான்செப்டில் இருக்காங்க. இனிமேட்டு போராடினாவே அவன் ஈரான் கிடையாதுன்ற அடிப்படையில் சுட்டுத்தள்ள சொல்லிட்டாங்க. அதனால் நேற்று இரவு இன்னும் அதிகமாக சுட்டிருப்பாங்களோன்ற மாதிரி தோணுது. ஆனால் பத்திரிக்கையும் எடுத்து பாருங்கள். எக்ஸலத்தில் ட்ரம்ப் கூட ஒரு சில வீடியோ பதிவு பகிர்ந்தார். ஆனால் இந்த பதிவெல்லாம் நான் 2 நாள் முன்னாடியே பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு நல்லா ரிமைண்ட் இருக்குது. ஈரான் போராட்டத்தோட வீடியோ பதிவில் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். நான் அந்த கடைசி 1 நாள் 2 நாள் வீடியோ பதிவு கிடைக்கல. இவங்க ஸ்டார்லிங்க் மீது அடித்தாங்க பாரு 80%, அப்போ வீடியோ கிடைக்கல, பெருசாக கிடைக்கல. இப்போ நேற்று தான் மறுபடியும் ஸ்டார்லிங்க் வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கோம், மக்கள்கிட்ட ரீச் ஆகணுமா சொல்கிறாங்க. அதுவுமே எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு மறுபடியும் எங்கே ரிட்டர்ன் ஆகும்னு தெரியல. ஏன்னா நேற்று ஸ்டார்லிங்கோட ஒட்டுமொத்த அந்த குரூப் மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கள்ல, அதை ஒட்டுமொத்தமாக தூக்கிட்டாங்களே நேற்று, ஃபுல்லாக கைது பண்ணி வைத்திருக்காங்க இல்லையா. அதனால் எந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியும்னு தெரியல. இன்று வரை இந்த நொடி வரை அங்கே ஈரானுக்குள்ளே டோட்டலாக நெட்டு கட் பண்ணிட்டாங்க. யாருக்குமே 134 மணி நேரமாக தொடர்ந்து பவர் கிடையாதுங்க, நெட்டும் கிடையாது, எதுவும் கிடையாது. இப்போ வந்து பவருமே அங்கங்கே ஷட் டவுன் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா செல்லில் சும்மா சார்ஜ் போட்டுக்கிட்டு அங்கங்கே யூஸ் பண்ணுறாங்கன்ற அடிப்படையில் அதை கூட ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ சமீபத்தில் வரக்கூடிய வீடியோ பதிவுகள்லாம் எனக்கும் கொஞ்சம் நம்பிக்கை இல்லை.
அது நிஜமாகவே அங்கேருந்து எடுத்த பதிவா 2 நாள் முன்னாடி எடுத்த பதிவான்னு தெரியல. ஆனால் வரைபடங்களில் இவங்க சேட்டலைட் இமேஜ் படி என்ன சொல்கிறாங்கன்னா ISW வந்து தெஹ்ரானில் கடுமையான ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தையும் தாண்டி மொத்தம் 4 பகுதியில் ஸ்டார்லிங்க் அக்சஸ் இருக்கக்கூடிய பகுதியில் நிறைய வீடுகளில் வந்து ரெய்டு விட்டுருக்காங்க. ரெய்டு விட்டு அமெரிக்காவுடைய ஆயுதங்களை கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. மற்ற நேற்று ஒரு 3 இடத்துல தான் அப்ராக்சிமேட்டாக நடந்தது, பெருசாக ரொம்பலாம் இல்லை. அந்த 3 இடத்துலையுமே கடுமையான துப்பாக்கி சூடு இருந்ததை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதனால் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு ஃபோர்டு கம்பெனி ஒன்று அங்கே அமெரிக்காவில் கார் கம்பெனி, ப்ரொடக்ஷன் கம்பெனி அங்கே பார்க்க போகிறாரு. அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்க போராட்டம் ஒருத்தர் 2 பேர் இதை கத்தினாங்க போல். உடனே அவர் இமீடியட்டாக டெர்மினேட் பண்ணுற மாதிரிலாம் சொன்னாங்க. அங்கே கொடுத்த பேட்டியில் தான் நான் பார்த்தேன். அங்கேயே எக்ஸலத்தில் ஒரு வீடியோ பகிர்ந்துருந்தார். 20 நிமிஷம் வீடியோவிலே ஈரானை பற்றி தெரியும். இருந்தாலும் நான் ஈரானை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். கடுமையான ஹிட் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரேசா பலாவி அவர்கள், முன்னாள் கிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பார்த்தீங்களா ட்ரம்ப் அவர்களே சொல்லிட்டாங்க, இது ஈரான் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு செய்தி. அங்கே இருக்கக்கூடிய நேஷனல் மிலிட்ரி ஆஃப் ஈரானில் நீங்கள் இதுக்கப்புறம் மிலிட்ரி ஆஃப் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக், நீங்கள் மக்களுக்கு எதிராக செயல்படாதீங்க, மக்களை சுதந்திரமாக போராட விடுங்க, அங்கே மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும், கண்டிப்பாக கிடைக்க வேண்டுற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க. மறுபடியும் 3வது பதிவாக ஐரோப்பாவின் இரட்சகர் ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். ஈரானுடைய மக்களுக்கு நாங்கள் எந்த ரூபத்திலையும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், கண்டிப்பாக ரிஜிம் சேஞ்ச் வந்து தேவைப்படுகிறதுன்றார். இவருக்கு என்னன்னா, அங்கே ரஷ்யாவுக்கு தேவையான அனைத்து வித ட்ரோன்களும் யார் கொடுக்கறது, இங்கே ஈரான் தான் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே அதான் நான் சொன்னல, ஈரான் விழுந்தது அப்படின்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு அடுத்து அடியுது. வெனிசுலா வீழ்ச்சி, இது வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா ஒட்டுமொத்தமே பிரிச்சிருவாங்க. இந்தியா ரஷ்யாவும் பிரிச்சிருவாங்க, சென்ட்ரலில் வந்து உட்காந்துருவாங்க, சீனாவையும் பிரிச்சிருவாங்க. இது சரியான பாயிண்ட். அவங்க நிஜமாவே ஈரானுக்கான முன்னெடுப்பா அப்படின்னா இன்னொரு ஆங்கிளில் ஒட்டுமொத்தமாக பிரிச்சிருவாங்க. பட் உக்ரைனே வருது பாருங்கள். இஸ்ரேலுக்கு என்ன அப்படின்னா அவங்க காரியம் அந்த இடத்துல வந்து சாதிக்கிறாங்க. பட் அமெரிக்காவுக்கு என்ன மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னா, பிரிக்ஸ் கூட்டமைப்பை உடைக்கணுன்ற முடிவில் இருக்காங்க. சரி, பாலி மார்க்கெட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் ஒரு 3 மாதம் ஜூன் மாதம் வரைக்குமே எண்டு வரைக்கும் இழுத்துருவாங்க தாக்கல் நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா, உங்களுக்கு 3 நான் பதிவுகளை ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு, அமெரிக்கானுடைய 8 USKC-135 ரீஃபியூலிங் ஏர்கிராஃப்ட் வந்து இங்கே ஹவாய் தீவில் நேற்று வந்து கடந்த 2-3 நாட்களாக சுற்றி கொண்டிருக்கிறது. அங்கே தான் வந்து லேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹவாய் தீவிலிருந்து எடுக்கிறதுக்கு பக்கம்ன்றதுனால வந்திருக்கிறாங்க. இது சமீபத்தில் கிடைத்த தகவல். 2வது வரைபடமும் காட்டுறேன். அமெரிக்கானுடைய நேவி MQ-4C ட்ரைத்தான் இருக்கு இல்லையா, அது தொடர்ந்து அங்கே ஹல்தாரா ஹேர்பேஸில் டெபச்சர் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அபுதாபியினுடைய ரொட்டீனில் தொடர்ந்து அவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். 3வது பதிவு நான் வரைபடத்தையும் காட்டுறேன். நான் அமெரிக்காவுடைய மிலிட்ரி ஏர்கிராஃப்டினுடைய மூவ்மெண்ட்டு பசிபிக்கை நோக்கி தான் இத்தனை ஏர்கிராஃப்ட் வந்து ஒரே சமயத்தில் பறந்துருக்கு. அந்த பக்கத்தில் KC-46A, KC-135R, KC-135R மேக்ஸிமம் ஒரு சில வந்து ரேடார் ஆஃப் பண்ணியிருக்காங்க, ஒரு சில இடத்துல வந்து நகர்ந்து வந்திருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சிக்கலாம்னா, ஏதோ பெருசாக பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாமா ஈரானுக்குள்ளார, இல்லையா? ஆனால் தள்ளி போடுறாங்களா என்னன்னு தெரியல. பட் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிறது உறுதியா அப்படின்னா, இதில் மற்றவங்க யார் நம்புகிறாங்களோ நம்பலையோ, நான் வந்து 100% நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த தடவை ஈரான் மீது தாக்குதலை அமெரிக்கா நடத்துவதற்கான திட்டங்களை தீட்டுறாங்க. இல்லை அங்கே இருக்கக்கூடிய போராட்டங்கள் மூலிமா காரியத்தை சாதிக்கிறாங்களா, இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஐதுல்லா அலி காமேனி அவர்களை இந்த தடவை வந்து டார்கெட் வைக்கிறாங்க, லாக் பண்ணுறாங்க. எங்கே இருந்தாலும் சரியே, இனி அவர் இருக்கும் இடம் தெரிந்தால் நிச்சயமாக அடிக்கிறாங்க. லாஸ்ட் டைம் வந்து இதே ட்ரம்ப் அவர்கள் வந்து வேட்டையாடணுன்ற மாதிரிலாம் போட்டிருந்தார். இந்த தடவை குறி வைக்கிறாங்க. அப்படி ஈரான் மீது குறி வைக்கப்பட்டால் அமெரிக்காவோட நிலைகள் மீது ஈரான் கண்டிப்பாக தாக்கல் நடத்தும். வெனிசுலா மாதிரிலாம் இருக்காது ஈரான் கிட்ட அதிநவீன ஆயுதங்கள்லாம் வேறு லெவலில் வைத்திருக்காங்க. ஏற்கனவே அவங்க இஸ்ரேலுக்கு பெரிய டஃப் கொடுத்தாங்க. 12 நாள் யுத்தத்தில் உலகத்துக்கு யாருன்னு காட்டிட்டாங்க ஈரான் தரப்பில். அதனால் இந்த தடவை யுத்தம் என்று நிகழ்ந்தால் மிகப்பெரிய அளவுக்கு டஃப்பாக இருக்கும். ஆனால் மற்ற நாடுகள்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாது. ரஷ்யாவோ சீனாவோ மற்ற பிரிக்ஸில் இருக்கக்கூடிய கூட்டமைப்பு நாடுகள்லாம் தள்ளி நின்று ஆதரவு தெரிவிப்பாங்க, வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் மிக கடுமையாக இருக்கும். இல்லை ஈரான் அமெரிக்கா இது எப்படி சமாளிக்க போகிறாங்க, இஸ்ரேல் வந்து எப்படி நுழைய போகிறாங்க அப்படின்றது கூடிய விரைவில் மர்ம நபர்கள் யாராவது கசிய விடுவாங்க.
அடுத்தடுத்த திட்டங்கள் வரும். உங்களுக்கு நான் தொடர்ந்து அப்டேட் கொடுக்குறேன். நம்ம கான்சன்ட்ரேட் பொங்கல் செலிப்ரேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஈரான் பயணத்தையும் இந்த செய்திகளும் எந்த விதத்துலையும் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகாது, சரியான நேரத்தில் வந்து சேரும்னு ட்ரை பண்ணுறேன் நான். அடுத்த மனுஷன் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த கார் உற்பத்தி பற்றி பேசும்போது கனடாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இல்லை மெக்சிகோவாக இருக்கட்டும், யாருன்னு எனக்கு அவசியமே கிடையாது. இனி உற்பத்தி ஒன்று செய்யப்பட்டால் எங்கள் நாட்டில் வந்து உற்பத்தி பண்ணுங்கள், எங்கள் நாட்டில் சேல்ஸ் பண்ணுங்கள். அவங்க நாட்டில் உற்பத்தி பண்ணிவிட்டு காரை வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, எங்கள் நாட்டில் பொருளாதார சீர்குலைவு அது இதுன்னு சொல்கிறாரு. அப்போ எதன் அடிப்படையில் நீங்கள் டெஸ்லா காரை இந்தியாவுக்குள்ளே சேல் பண்ண விட மாட்டேன்றாங்க, வரி அதிகமாக போகிறாங்கன்னு சொல்கிறீங்க? இந்தியாவும் அதே கான்செப்ட் தானே சொன்னாங்க. எந்த கார் ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் இங்கே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் வரி விதிக்காமல் இங்கே இருக்கிற வரியிலேயே நாங்கள் சேல் பண்ண ஒத்துக்கிறோன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் பெருசாக லார்ட் லபகதாஸ் மாதிரி பேசுனீங்களே, இந்தியா தான் உலகத்திலே அதிகமாக வரி போடுறாங்க, அதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் டெஸ்லா காரை கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணிங்க. இருந்தாலும் வரி குறைக்கல அவங்க. இப்போ இதே கான்செப்ட் தானே எல்லா நாடுகளும் அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தொழில்துறையை ஏன் முன்னேற்றணும்னு நினைக்கிறாங்க, அவங்க நாட்டில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ட்ரம்ப் நினச்சா கரெக்டு, மற்ற நாடு நினச்சா தப்பு. உடனே அந்த நாட்டின் மீது 25% 30% வரியை போடுறது. இப்போ கனடாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் சொல்லிட்டார். எனக்கு யாராக இருந்தாலும் ஒன்று தான், கனடா நட்பு நாடாக இருந்தாலும் ஒன்று தான். கண்டிப்பாக அவங்க நாட்டில் உற்பத்தி பண்ணி எங்கள் நாட்டுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா நாங்கள் அவங்க நாட்டுக்கார ஓட்டணும் அவசியம் கிடையாது, வெளியே போங்கன்ட்டார். வெளிப்படையாக சொன்னாரா? அப்போ இந்த ஒரு வார்த்தை நான் உங்ககிட்ட நேற்றே சொன்னேன். மைக் கார்னி அவர்கள் எங்கே போயிருக்கிறாரு, எங்கெங்கே போயிருக்கிறார் சொல்லுங்கள்? பெய்ஜிங் போயிருக்கிறார். பெய்ஜிங் போயிட்டு சிஜிபிங் அவர்களை சந்திக்கிறார். சிஜிபிங் அவர்கள் வந்து லைட்டாக குசுன்னு சொல்லும்போது அங்கேருந்து மர்ம நபர்கள் ஒட்டு கேட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி நீ அமெரிக்காவை ரொம்ப சார்ந்ததுன்னா ஒன்று காலி பண்ணிடுவாங்க, வா நண்பா என் பக்கம் வா, உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன் வா. பார்த்தீங்களா இல்லையா 2025 ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு இன்றைக்கி ராய்டர்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. உலகத்தில் முதல் நாடு 1.2 ட்ரில்லியன் சர்ப்ளஸ் யாருங்க? சீனா மீது பெரிய அளவுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் முதல் நாடாக சர்ப்ளஸில் இருக்காங்க. அதாவது வர்த்தக பற்றாக்குறையெல்லாம் கிடையாது. மீது எல்லா நாடுகளும் வர்த்தக பற்றாக்குறை, அது நமக்கும் சீனாவுக்கெல்லாம் நம்மளாம் பெரிய வர்த்தக பற்றாக்குறையில் இருக்கும். ஆனால் சீனா வந்து ஒட்டு மொத்தமாக சேர்த்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 5.5% வந்து எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக இருக்கான், 3.77 ட்ரில்லியன். அதே அவங்க இறக்குமதி பார்த்தோம்னா 2.58 ட்ரில்லியன். அப்போ 3.77 ட்ரில்லியன் ஏற்றுமதி ரொம்ப அதிகம்ன்றாங்க. அது டிசம்பர் மாதம் கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருக்குன்றாங்க. இது ஒட்டுமொத்தமாக அவங்களோட வளர்ச்சியை குறிக்குது, அமெரிக்கா கூட நெருங்க முடியல அப்படின்னு ராய்டர் சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னாங்கன்னா, திடீர்னு கனடா கிட்ட போயிட்டு எல்லாம் கனடா பாரு அங்கே ஒரு டம்மி பீஸுக்கிட்ட உட்காந்து முட்டிகிட்டு இருக்கிற, வா என் பக்கம் வா, உங்களை முட்டி மோதி உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறாங்க, வா நாம் பேசிக்கலாம், வா தலைவா வான்ற மாதிரிலாம் கேன்வாஸ் பண்ணாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு ஆங்கிலே சொல்கிறோம், இந்தியாவும் வந்து குறிப்பாக ஐரோப்பா நாடுகளில் ஸ்பெயின், ஜெர்மனி, பெல்ஜியம், போலாந்து இந்த லாஸ்ட் இயர் நம்ம ஏற்றுமதியை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகம் பண்ணியிருக்கோம். 56% ஸ்பெயினில், ஜெர்மனியில் 9.3%, பெல்ஜியமில் 4.4%, போலந்தில் 7.6% அளவுக்கு நம்ம அதிகம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கூடுதல் தகவல். ஸோ அங்கே அவங்க கனடாவை ஒதுக்கும் போது சீனா இங்கே கனடா கிட்ட நெருங்குறாங்க. அங்கே மட்டும் இல்லை ஐரோப்பா நாடுகள்கிட்டே அதிகமாக நெருங்குறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இவங்க கிரீன்லாண்டை இன்னும் ஃபோர்ஸ் பண்ண கனடா வேறு வழியே இல்லை. யார் எதிரின்னு நினைக்கிறாங்களோ அவங்ககிட்ட போய் சேருவதற்கான வாய்ப்புகள் நிறைய தெரிதுன்னு நினைக்கிறேன். கனடாவில் ஐரோப்பா நாடுகள், ஏன்னா உங்களுக்கு இரவு பதிவில் உங்களுக்கு அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்புகிறேன் நான். ஏன்னா நேற்று இன்னொரு சம்பவமும் நடந்தது ஸ்பெயினில் இதுவரை இல்லாத அளவுக்குங்க 10 டன் போதைப் பொருளை பிடிச்சிருக்காங்க. அவனுடைய மதிப்பு 400 மில்லியன். எவ்வளோ? 400 மில்லியன். இங்கே 1 மில்லியன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 9,000 கோடி. 10,000 கோடிக்கு ஒரு 1000 கோடி தான் கம்மி. அப்போ 400 இன்ட்டு போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோன்ட்டு, எவ்வளோ 9,000 கோடியை போட்டிங்கன்னா எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கான கொகைனை போதைப் பொருளை ஐரோப்பாவில் கடத்துவதற்கு பெரிய கப்பல், அந்த கப்பலை உப்பு கொண்டு வராங்க, உப்புக்கு அடியில் இது வச்சுருக்காங்க. எங்கேயோ பயப்படைங்க உளவு தகவல் கிடச்சி 3 நாடுகள் யூகே, ஃப்ரான்ஸ், போர்ச்சுகல், பிரேசில் இதெல்லாம் ஒன்றாக இணைந்து இதை வந்து தூக்கியிருக்காங்களாம். இதுவரை பிடிக்கப்பட்டதில் இதுதான் அதிகமான வேட்டைன்றாங்க. சப்போஸ் இது ஃபுல்லாக ஐரோப்பா நாடுக்குள்ளே ஊடுருவி இருந்ததுன்னா நினச்சி பாருங்கள், மிக மோசமான விளைவுகளை சந்திக்கும்ன்றாங்க. இது எல்லாம் அங்கே வெனிசுலா, கம்போடியாவில் நாங்கள் முடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே வெனிசுலா என்ன சொன்னாங்கன்னா, ஐயா நாங்கள் கிடையாது, கம்போடியாவில் தான் மெயின் டிஸ்ட்ரிபியூட்டரு,
இப்போ நிக்கோலஸ் மதுரா கைது செய்யறதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ வருது, எங்கிருந்து இவ்வளோ வருது போதைப் பொருள்லாம்? ஒருவேளை அமெரிக்கா அங்கே திசை திருப்பறதுனால ஐரோப்பாக்குள்ளே வருதா என்னன்னு தெரியல. பெரிய சம்பவமாக பேசிகிட்டு இருக்காங்க, பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னொரு வகையிலையும் அவர் இன்றைக்கி காலையில் ஃபோர்ட் ஃபேக்ட்ரியில் போகும்போது இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு. குறிப்பாக இங்கே சோமாலியாவிலேருந்து வந்த ஒரு சில நபர்கள், அந்த இளம் ஓம்பன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அடிக்கடி அவங்களுடைய ரிப்பப்ளிக் வந்து ஓவராக பேசுவாங்க. அவங்க வந்து சோமாலியாலாம் என்ன, அங்கெல்லாம் ஒரு கவர்மெண்ட் இருக்கா, அங்கே ஒரு மிலிட்டரி இருக்கா, இல்லை காவல்துறை தான் இருக்கா? எதுவுமே கிடையாது. அங்கே மக்களை கொன்று குவிக்கிறாங்க, ஷிப்பு திருடுறாங்க, என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. அங்கேருந்து வர அகதிகள் இங்கே வந்து அமெரிக்காவை பற்றி பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு விமர்சனம் வைத்திருந்தாங்க. ஒரு கூடுதல் தகவல். சரி, இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் இரண்டாவது தடவையாக சந்தேகத்துக்கிடமான பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் நமது எல்லை பகுதியில் வந்திருக்கிறது. இது 2ல் 3வது தடவை இது சுட்டு வீழ்த்தியதாக சொல்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் ஏதோ ட்ரை பண்ணுறாங்க போல். நம்ம அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு கடைசியில் இங்கே எல்லை பகுதியில் ஏதாவது ஆரம்பிச்சு விட்றாங்கப்பா, கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா ப்ளீஸ். இப்போ தான் வெனிசுலாவிலேருந்து ஈரான் பக்கம் வந்திருக்கும். ஈரானே முடியல, மறுபடியும் இங்கே வாப்பா, ஓடி வாப்பா, சீக்கிரம் வாப்பா நம்ம எல்லை பகுதிக்குள்ளே அப்படின்னா எப்படின்னு நான் சொல்கிறேன். நான் நேற்று நைட்டு பரபரப்பாயிருச்சு. ஒரே ஃப்ளாஷ் நியூஸாக வந்துட்டு இருந்தது. நம்ம எல்லை பகுதியில் பாகிஸ்தானுடைய ட்ரோன் வந்துட்டு இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏற்கனவே நம்ம இராணுவ ஜெனரல் என்ன சொன்னாங்கன்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ பார்க்கலாம், பொறுத்திருந்து என்ன நடக்க போகுதான்னு சொல்லிட்டு. வீடியோ நிறைவு பகுதியில் 2 விஷயத்தை பார்த்துடலாம். ஃப்ரான்ஸ், அதாவது ஐரோப்பானாவே ஜனநாயகம் பயங்கரம். அப்படியே ஜனநாயகத்தை பற்றி மற்ற ஏதாவது ஒரு நாட்டில்னா கூட இவங்க ஓடி போயிட்டு ஜனநாயகத்துக்கு பாடம் எடுப்பாங்க. என்ன ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கலை, அதை நடக்கலைன்னு சொல்லுவாங்க. மரியன் லீபென் அவர்கள் பிரான்ஸுடைய மேக்ரன் அவருடைய எதிர்க்கட்சி தலைவராக அடுத்த அதிபர் தேர்தலாக அறியப்படுகிற மிக முக்கிய நபர். ஆல்மோஸ்ட் எலெக்ஷன் நடந்தால் அவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலையில் இவர் மீது இருக்கக்கூடிய வழக்கை தோண்டி எடுத்து இப்போ இவர் மீது தடை விதிச்சிருக்காங்க. அடுத்த இவர் பிரசிடென்ட் தேர்தலில் நிற்கக்கூடாதுன்ற அளவுக்கான தடை விதிச்சிருக்காங்க. மேல்முறையீடு போனால் கூட நிற்குமா என்னன்னு தெரியல, இல்லை நிஜமாவே வாங்கியிருக்காங்களான்னு தெரியல. இது மேக்ரன் அவர்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறாங்க. கரெக்டாக அடுத்த ஒரு மிக முக்கிய நபரை போட்டியிட தகுதியற்றவர், அவருக்கு சிறைக்கு செல்பவர்ன்ற ஒரு உத்தரவுனால மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்குறாங்க. ஜனநாயகத்தை ரொம்ப அளவுக்கு வளர்த்துறாங்க. இதே மாதிரி தான் ரொமானியாவிலையும் பண்ணாங்க. அப்புறம் இன்னும் ஒரு சில நாடுகள் இதே மாதிரி தான் பண்ணாங்க. எந்தெந்த நாடுகள் எதிர்க்கட்சி தலைவர்கள் அதிகமாக பெருசாக இருக்கிறாங்களோ அவங்கள பெருசாக ஊற்றி மூடிட்டு இவங்க வர்றதுக்கான அனைத்து வேலைகளையும் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ஜனநாயகத்தை பற்றி பாடம் எடுப்பாங்க. வெனிசுலாவுக்கு போய் பாடம் எடுப்பாங்க, ஈரானில் போய் பாடம் எடுப்பாங்க, ரஷ்யாவில் போய் பாடம் எடுப்பாங்க. ஆனால் இவங்க நாட்டில் மட்டும் அது கரெக்டுன்னுவாங்க. கேட்டால் ஜியோ பாலிட்டிக்ஸில் நாங்கள் கிங்குன்னுவாங்க. சரி, இனியும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.